கைலாயத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் முதல்ல இந்த ஆகமங்களை எல்லாம் பார்வதி தேவிக்கு தான் உபதேசம் செய்கிறார். அப்படி பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்த காரணத்தினாலே இந்த ஆகமத்திலிருந்து தெரியக்கூடிய உண்மை பொருள் என்ன என்று இறைவன் கேட்கிறார். அதற்கு பார்வதி தேவி சிவபூஜை செய்வதே இந்த ஆகமத்தினுடைய தெளிவு என்று சொல்லுகிறார். அப்பொழுது இறைவர் இந்த ஆகமத்தினுடைய தெளிவு சிவபூஜை அர்ச்சனை செய்வதற்காக இறைவியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அற்புதமான இடத்தை எல்லாம் சேக்கிழார் பெருமான் இந்த பாடல்களிலே நமக்கு அருமையாக சுட்டி காட்டுகிறார். முதல்ல நாம பாடலை பாடி அதன் பிறகு நாம இதனுடைய பொருளை நாம் தெரிந்து கொள்வோம்.